பர்சனல்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட யாருமே எந்த பர்சனலோ எந்த விதமான தனிப்பட்ட விரோதமும் வைக்க முடியாது. ஏன்னா அவர் எல்லாரையுமே ஒரு அன்பாக நடத்துவார். இவங்களுக்குள்ள பொறாமை, ஜெலஸ் அந்த பகுதியில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட பொதுமக்கள் போகிறாங்கன்னா அது எந்த விதமான பணமோ அல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை தீர்வை கொடுப்பார். வழக்கறிஞர்களை அணுக சொல்லி வழக்கை போட சொல்லுவார் அல்லது காவல்துறையை அணுகி புகார் கொடுக்க சொல்லுவார். இதையெல்லாம் கட்டை பஞ்சாயத்து செய்து கொண்டு அந்த இடத்திலே மாமூல் வசூலித்து கொண்டு ரெகுலராக அந்த இடத்திலே தான் ஒரு பெரிய ஆள் என்று சொல்லிக்கொள்பவர்களுக்கெல்லாம் இது வேதனையாக இருந்தது. அந்த போராமையின் உச்சக்கட்டத்தின் அடிப்படையில் அரசியல் ரீதியாக வளர்ந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ரவுடி பின்புலத்தில் இருந்த பலர் அவர்களெல்லாம் அமைச்சராகி வட சென்னையின் தாதா என்று அவர்களே தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டு பொதுமக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்து பல பணங்களை கோடிக்கணக்கிலே சூட்டி வைத்தவர்கள் எல்லாம் அண்ணன் மீது, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது போராமை கொண்டவர்கள் இந்த கொலையில் பின்புலமாக இருந்திருக்கிறார்கள் என்றது உலகமே பேசுகின்றது. ஆனால் அவர்கள் அரசாங்கத்தில் இருந்ததினால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மாநில அரசாங்கமே விசாரித்துக் கொள்வேன் என்று அதற்கு பல கூட்டணிகளாக இருந்த கட்சிகளும் அந்த நேரத்திலே முயற்சி செய்து இந்த வழக்கை தடுத்து நிறுத்தின. அதுவும் உச்சநீதிமன்றத்திலாம் பார்த்தீர்கள் என்றால் அந்த இயரிங் என்று சொல்லக்கூடிய ஒரு இயரிங்க்கு மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் 1 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்களை வைத்து இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டாம் என்று வாதாடினார்கள். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு போல இதை ஒரு தலித் இளைஞர்கள், அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிராக இந்த திமுக அரசு இருந்தது என்பதற்கு தான் இப்படி படுதோல்வி அடைந்து வீழ்ந்தது.